டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 இந்த எக்ஸாம்ஸ்க்கு என்னென்ன புக்ஸ்லாம் வந்து ரெஃபர் பண்ணலாம் அப்படிங்கிறத லாஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். எஸ்சிஆர்டி புக்ஸ் மஸ்ட், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ரெஃபரன்ஸ் புக்கு வந்து பார்த்திங்கன்னா சில புக்ஸ் வந்து ரெஃபர் பண்ணியிருந்தேன். அந்த புக்ஸ் நம்மகிட்டே அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்து நிறைய பேர் வந்து கால் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கான ஆர்டர்ஸ் எல்லாமே எடுத்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். லாஸ்ட்டு 8, 9, 10 இந்த தேதிக்கு அப்புறம் நீங்கள் ஆர்டர் பண்ணவங்களா இருந்தால் உங்களுக்கு இந்த வாரத்தில் தான் வந்து கிடைக்கும். அதையும் நம்ம வந்து அப்போயே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். சரி, பரவாயில்ல. இப்போ என்ன எதுக்கான விஷயம் அப்படின்னா, நீங்கள் என்ன தொடர்ந்து கால் பண்ணுறது ஒன்று, உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து சேர்ந்துச்சா, கன்ஃபர்மேஷன் வந்துருச்சா, பேமெண்ட் உங்களுக்கு ரிசீவ் ஆகிடுச்சா, எங்களோட அட்ரஸ் கரெக்டாக இருக்கா, இப்படி ஒவ்வொன்றுக்குமே வந்து உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும். அதை வந்து நாங்கள் ஒவ்வொரு டைமும் வந்து எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ண முடியாது. சரிங்களா? ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது பெரிய விஷயம். ஸோ இன்னொரு ஆல்டர்னேட் மெத்தடும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி இதுக்கு தான் ஆர்டர் பண்ண அவசியம் இல்லை. வெப்சைட்லேயே போய் ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்படி தெரியாதவங்க இந்த வீடியோவில் சொல்லிடுறேன் எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே உங்கள் இமெயில் ஐடிக்கும் வந்துடும். ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஆர்டர் ஆகிடுச்சா இல்லையா, கன்ஃபர்மேஷன் மெயில் வந்துச்சா இல்லையா. அப்படி வரலனா மட்டும் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா செக் பண்ணி அப்டேட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? இதுதான் ப்ராசஸ். அதுக்கப்புறம் எந்த நாளில் உங்களுக்கு வந்து புக்ஸ் வந்து கிடைக்கும், இது எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிற மாதிரி பண்ணியாச்சு. ஏற்கனவே இருக்கிறது தான், உங்களுக்கு தெரியல அப்படிங்கிறவங்க புதுசாக பார்க்குறவங்களுக்கு இதை அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ ஒன்று வந்து இதெல்லாம் எனக்கு ஆன்லைனில் பண்ண தெரியாது சார், இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு அப்பயும் தெரியலனா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஜிபே நம்பர், அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து பேமெண்ட் பண்ணிவிட்டு அட்ரஸை கொடுத்தீங்கன்னா பார்சல் அனுப்பிச்சி வச்சுருவாங்க. இல்லை சார், நான் எனக்கு மொபைலில் இருக்குது, எனக்கு ஆர்டர் பண்ண தெரியும், நான் நிறைய வெப்சைட்டில் வந்து புக்ஸு மற்ற பொருட்கள்லாம் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ஈஸி தான். எல்லா வெப்சைட்லையும் அதே தான். சரிங்களா? ஸோ நம்மளுடைய வெப்சைட் லிங்க் கொடுத்துட்றேன். சரிங்களா? athiyamanteam.com ஷாப் பேஜஸ், இந்த லிங்க்குள்ளே போனீங்க அப்படின்னா நம்முடைய புக்ஸ் பற்றி இப்போ ஆஃபர் இருக்கா, சேவ் 15ங்க ஒரு ஆஃபர் இருக்குது. நம்ம அகாடமியோட ஆனிவர்சரி செலிப்ரேஷனுக்காக வந்து அடிஷ்னலாக ஒரு 15% பூஜா ஆஃபர், தீபாவளி ஆஃபர் எது வேணாலும் வச்சுக்கோங்க. ஸோ கொடுத்துருக்கோம், ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இவ்வளோ ஆஃபர் நம்ம கொடுத்துல 5%, 10% வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்போம். இல்லை செட்டாக புக்ஸ் வாங்கும்போது கண்டிப்பாக ப்ரைஸ் ரெடியூஸ் பண்ணி தான் எல்லாத்துக்கும் கொடுத்துருப்போம். சரிங்களா? இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம், 15% வரைக்கும் செட்டாக புக்ஸ் வாங்குறவங்களுக்கு ஆஃபர் இருக்குது. இந்த சேவ் 15 அப்படிங்கிற கூப்பனை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ப்ரைஸ்லேருந்து 15% வந்து டிஸ்கவுண்ட் ஆகும். சரிங்களா? எல்லா புக்ஸ் நான் 21 புக் சொல்லியிருக்கேன். 21 புக்கு நான் சப்போர்ட் பண்ணல. ஒவ்வொரு புக்கும் நீங்கள் சில பேர் கேட்பீங்க, 2 புக் கேட்பீங்க, இல்லை வேறு வெரைட்டியில் கேட்பீங்க. ஒரே ஆர்டர் இருந்தால் பரவாயில்ல சொல்லிடலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தேவைப்படும். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன தேவையோ இதுக்குள்ளே போங்க. எனக்கு தமிழ் வால்யூம் 1 தான் போதும் சார், 6 8 வரைக்கும் இருந்தால் போதும் சார், 10வது 9 10 போதும் சார், தமிழ் ஓல்டு புக்கு மட்டும் போதும் சார், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் போதும், ஃபிசிக்ஸ் போதும், கெமிஸ்ட்ரி போதும், பயாலஜி போதும், உங்களுக்கு எது வேணுமோ ஸோ அதை போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு எப்படி ஆர்டர் பண்ணுறத ஒரு சின்ன ப்ராசஸ் வந்து சொல்லிடுறேன். சரிங்களா? இப்போ எனக்கு வந்து எல்லாமே வேணும் சார் அப்படின்னு நினைக்கிறவங்க காம்போ புக்ஸ் வந்து போட்டிருப்போம். சரிங்களா? 15, 18, 20 இந்த மாதிரி வந்து செட்டாக புக்ஸ் போட்டிருப்போம் எங்ககிட்ட இருக்கிற எல்லா புக்ஸும் சேர்த்து. சரிங்களா? இப்போ பாருங்கள் எது பெஸ்ட்டு, என்கிட்ட எல்லாமே தேவைப்படும். அப்படி எதுவுமே என்கிட்ட இல்லை சார், வாங்கணும்னா இந்த 18 புக் இருக்கிற காம்போஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆட் டு கார்ட் கொடுத்துருங்க, 18 புக்ஸ். சரிங்களா? ஸோ முதல்ல இது பண்ணிடலாம். ஓகே, இங்கேயே எப்படியே பண்ணுறது ஒன்று, இது என்னன்னு பார்த்துட்டு. சரிங்களா? அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கார்ட்டில் ஆட் ஆகிடுச்சு, உங்கள் பேக்கில் ஆட் ஆகிடுச்சு. நீங்கள் ஃபைனலாக செக் பண்ணணுன்னா வியூ கார்ட் கொடுத்து செக் பண்ணிவிடுங்க என்னென்ன புக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா. ஓகேவா? இதே தான் மொபைல்லையும் வரும். இது 3 செட்டு நான் இது வரைக்கும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். தேவையில்லை, உங்களுக்கு எத்தனை செட்டு வேணுமோ குவான்டிட்டியை மாற்றிக்கோங்க. ஒரு செட்டு தான் எனக்கு வேணும். அப்டேட் கார்ட் கொடுத்தீங்கன்னா அப்டேட் ஆகிடும். சரியா? ஸோ அதுதான் ப்ரைஸு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, முதல்ல அதில் என்னென்னலாம் வருது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ இந்த 18 புக்ஸ், அந்த புக்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த சோசியலில் 5 புக்ஸ் வரப்போகுது, சயின்ஸில் வரப்போகுது, தமிழில் வரப்போகுது, அது இல்லாமல் யூனிட் 9 இருக்க போகுது, மேக்ஸ் இருக்க போகுது, அடுத்து தமிழ் ஓல்டு புக் இருக்க போகுது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்குது. அதையும் இங்கே வந்து இப்போ என்ன ஸ்டாக் இருக்கோ அந்த 18 புக்கோட லிஸ்ட்டு வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். எது வராதோ அதை அடிச்சுட்டு இருக்கேன். ஸோ இது எல்லாமே இருக்குது. எல்லா ப்ராடக்ட்டுக்கும் எல்லா ஆர்டருக்கும் இது டீட்டெயில்ஸ் இருக்கும். நீங்கள் இதுதான் ஆர்டர் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது இங்கே வரும். ஸோ அதை வந்து வேணும்னா இங்கேயே ஆட் டு கார்ட் கொடுத்தீங்கனாலும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆட் டு கார்ட் கொடுங்க. சரியா? ஒவ்வொரு டைம் கொடுத்தீங்கன்னா இங்கே ஆட் ஆகிடும் குவான்டிட்டி. ஃபைனலாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். ஏற்கனவே நான் ஆட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதனால் ரிமூவ் பண்ணிடலாம். சரிங்களா? ரிட்டர்ன் டு ஷாப்னா இங்கே வந்துடும், மெயின் பேஜுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எந்த புக்கு வேணும் அப்படிங்கிறத பார்க்குறீங்க. எனக்கு பாருங்கள், இப்போ நான் தனித்தனியாக வாங்குகிறேன். பொது தமிழ் புக்கு வேணும், சயின்ஸ் புக், அதை ஆட் டு கார்ட்னா ஆட் டு கார்ட் ஆட் ஆகிடும். சரியா? எனக்கு சயின்ஸ் புக்கு வேணும் அப்படின்னா அதை ஆட் பண்ணிங்கன்னா அதை ஆட் ஆகிடும். இல்லை நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் அதில் என்னென்ன வரும் அப்படின்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதில் என்னென்ன புக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு ஆட் டு கார்ட் கொடுத்தீங்கன்னா ஆட் ஆகிக்கும். சரிங்களா? ஸோ ஏற்கனவே 2 டைம் ஆட் பண்ணியிருக்கோம், தேவையில்லை. சரிங்களா? ஒரு டைம் போதுன்னா ஒரு டைம் ஆட் டு கார்ட் கொடுங்க. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் ஆட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கான ப்ரைஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே ஷோ ஆகும். சரியா? இவ்வளோ தான் விஷயம்.
ஸோ சிம்பிளாக உங்களுக்கு எந்த புக்ஸ் வேணுமோ அந்த புக்ஸ் டிஎன்பிஎஸ்சி புக் ஸ்டோர் போனீங்கன்னா அதுதான் மெயின் புக் ஸ்டோர் அப்படிங்கிற பேஜ். ஸோ அதுக்குள்ளே தான் எல்லா புக்ஸும் போட்டிருக்கோம். உங்களுக்கு எது வேணும்னு பாருங்கள். ஓகேங்களா? இப்போ நான் பெஸ்ட்டு பேக் அப்படின்னா எல்லா புக்ஸும் இருக்கக்கூடியது இதை தான் நான் ஆட் பண்ண போகிறேன். ஆர்டர் பண்ணுறது எப்படிங்கிறத ஷோ பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ இந்த எனக்கு ஒவ்வொன்றா வாங்குறேன், எனக்கு எல்லா புக்ஸும் வேணும் சார், இதை ஆட் பண்ணிவிடுங்க. சரிங்களா? ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வியூ கார்ட் போங்க. ஃபர்தராக கண்டினியூ பண்ணணும்னா கண்டினியூ ஷாப்பிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக போங்க. எனக்கு இது வேண்டாம், நான் தான் காம்போலேயே சூஸ் பண்ணிட்டேன் இல்லையா, தனித்தனியாக வேண்டாம். காம்போ புக்ஸில் வந்து நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு புக்கும் ஆர்டர் பண்ணுறதுக்கு பதிலாக தமிழ் வேணுன்னா தமிழ் 3மே வாங்கிக்கோங்க. ஸோ இதை சூஸ் பண்ணிட்டீங்க. இப்போது இதிலிருந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கூப்பன், நான் என்ன சொன்னேன் முதல்லையே, சேவ் 15 அப்படிங்கிற கூப்பன் அப்ளை பண்ணுங்கன்னு. சேவ் 15 அப்படிங்கிற கூப்பனை அப்ளை பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 15% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து 800 rupees வந்து டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கும். சரிங்களா? ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரொசீட் டு செக் அவுட். செக் அவுட் பண்ணும்போது இந்த இதை கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு கூப்பன் அதான் முன்னாடியே கொடுத்துட்டு எங்கேயும் கூப்பன் அப்ளை பண்ணுறது இருக்கும். ஸோ முன்னாடியே நம்ம அப்ளை பண்ணியாச்சு. உங்களுடைய அட்ரஸ், உங்களுடைய நேம் என்ன, ஃபர்ஸ்ட் நேம், இனிஷியல், இது தேவைன்னா இதை போடுங்க. சரிங்களா? இது தேவையில்லைன்னா விட்டுருங்க. அடுத்து கம்பெனி நேம் ஆப்ஷன் விட்டுருங்க. இந்தியா ஓகே. ஸ்ட்ரீட்டு, உங்களுடைய ஸ்ட்ரீட், வீட் நம்பரு, உங்களுடைய ஸ்ட்ரீட்டு, என்ன அட்ரஸ்க்கு வேணுமோ அந்த அட்ரஸ் எல்லாம் இங்கே என்டர் பண்ணிவிடுங்க. இது உங்களுடைய சிட்டி, எந்த டிஸ்ட்ரிக்கோ அதை வந்து என்டர் பண்ணுங்கள். சரியா? ஸ்டேட் வந்து தமிழ்நாடு இங்கே ஆப்ஷன் வரும். ஸோ எந்த ஸ்டேட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பின்கோடு, உங்கள் ஏரியா பின்கோடு கொடுங்க. ஃபோன் நம்பர் போடுங்க, உங்களுடைய இமெயில் அட்ரஸ் போடுங்க. ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு அந்த இமெயிலுக்கு தான் அந்த கன்ஃபர்மேஷன் வரப்போகுது. ஓகேவா? ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் இது தானாங்கிறத பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கீழே வந்து ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணிவிட்டு ப்ளேஸ் ஆர்டர் கொடுங்க. இருக்கா? ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் வரப்போகுது. சரிங்களா? இப்போ நான் எதுவும் ஃபில் பண்ணல, அதனால் எதுவும் வரல. சரிங்களா? ஸோ டம்மியாக நான் வந்து கொடுத்துக்கிறேன். கோயம்புத்தூர். நீங்கள் ஃபுல்லாக கொடுங்க, இப்படி மொக்கையாக கொடுக்கக்கூடாது. சரியா? ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. 8681859181. இருக்கா? கொடுத்தாச்சு. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் கூப்பன் அப்ளை ஆகி டிஸ்கவுண்ட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்தாச்சு. ஓகேவா? ப்ளேஸ் ஆர்டர் கொடுங்க. ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஆர்டர் ஐடி ஜென்ரேட் ஆகிருக்கும். சரிங்களா? உங்களுக்கான பேமெண்ட் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் காமிக்கும். நீங்கள் கியூஆரில் ஸ்கேன் பண்ணாலும் சரி, இல்லை ஜிபேயில் வந்து நீங்கள் போயிட்டு பேமெண்ட் பண்ணாலும் சரி, யூபிஐ ஐடி போட்டு பே பண்ணாலும் சரி. சரிங்களா? நெட் பேங்கிங், கார்டு, இஎம்ஐ எல்லா ஆப்ஷனும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த ஆப்ஷனால் வச்சு பண்ண முடியுமோ அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அவ்வளோதான். பேமெண்ட் பண்ணிட்டா உங்களுக்கு ஆர்டர் பிளேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் ஐடி ஜென்ரேட் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் ஆப்ஷன். ஸோ இதுதான், இவ்வளோ தான் சிம்பிள். என்ன ப்ராடக்ட்டோ அதை செலக்ட் பண்ணிட்டு அட்ரஸ் என்டர் பண்ணிவிட்டு ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்து உங்களோட பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? முடிஞ்சது உங்கள் இமெயில் ஐடிக்கு நீங்கள் என்ன இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த இமெயிலுக்கு ஒரு ஆர்டர் கன்ஃபர்மேஷன் இமெயில் வந்துடும். அது உங்களுக்கான கன்ஃபர்மேஷன். ஸோ அது வந்ததுக்கப்புறம் நாங்கள் அடுத்த நாள் வந்து உங்களுக்கான பார்சல் டிஸ்பேச், இது எல்லாமே புக்ஸும் அவைலபிளாக இருக்குது, ரெடி ஸ்டாக். ஸோ இமிடியேட்டாக அனுப்ப வேண்டிய புக்ஸ் தான். ஸோ இமிடியேட்டாகவே வந்து எவ்வளோ ஆர்டர்ஸ் வருதோ, எவ்வளோ மூவ் பண்ண முடியுமோ அவ்வளோ மூவ் பண்ணிட்டே இருப்போம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 2 to 4 ஒர்க்கிங் டேஸில் கிடச்சிடும். இன்றைக்கி லீவு அப்படின்னா இன்றைக்கி அனுப்ப முடியாது. அடுத்த ஒர்க்கிங் டேஸ் வந்து நாளைக்கு தான். நீங்கள் இன்றைக்கி ஆர்டர் பண்ணிங்கன்னா நாளைக்கு தான் அனுப்ப முடியும். அடுத்த ஒரு 2 அனுப்புனதுலேருந்து ஒரு 2 நாள் ஆகும் இல்லையா? அடுத்த நாளே கூட சில இடங்களுக்கு வந்தது, சில இடங்களில் லேட் ஆகலாம். இப்போ மழை இருக்குது, அங்கே போக முடியாது, ஃப்ளட் இருக்குது, அந்த இடத்துல அனுப்ப முடியாது, நாங்கள் அனுப்ப மாட்டாங்க. ஒரு 2 நாள் 3 நாள் லேட் ஆகலாம். ஏதாவது இஷ்யூ இருந்தால் லேட் ஆகலாம்.
அது என்னங்கிறத நீங்கள் ஒரு 2-3 டேஸ் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ட்ராக்கிங் நம்பர் தருவாங்க. அனுப்பிச்சதுக்கப்புறம் இன்றைக்கி பார்சல் மூவ் ஆகிடுச்சுன்னா அடுத்த நாள் காலையில் எங்களுக்கு பார்சல்லேருந்து ஒரு ட்ராக்கிங் நம்பர் கொடுப்பாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பண்ணுவோம், நாங்களே உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன பண்ணுவோம், இதுதான் உங்களுடைய பார்சல் ஐடி, இன்றைக்கி ஆர்டர் பண்ணிக்கேன், இங்கே இந்த டேட்டில் உங்களுக்கு இங்கே நம்ம அகாடமியிலேருந்து சென்ட் பண்ணியிருக்கோம், ஒரு 2-3 டேஸில் வந்துடும். அப்படி வரலன்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். எதுக்காக சொல்கிறோன்னா, நாங்கள் அதை ட்ராக் பண்ணி வாங்கி கொடுக்கணும். ஏன்னா இவ்வளோ அமௌண்ட் வேல்யூ இருக்கக்கூடிய புக்ஸ் ஆர்டர் பண்ணுறீங்க, போனால் உங்களுக்கும் லாஸ், எங்களுக்கும் லாஸ் தான். எங்களுக்கு தான் லாஸ், எக்ஸ்ட்ரா நாங்கள் தான் உங்களுக்கு தரணும். சரியா, எங்களோட ப்ராடக்ட்டும் போகும் அண்ட் எக்ஸ்ட்ராவும் நம்ம வந்து திரும்ப அனுப்ப வேண்டியதாகவும் இருக்கும். அதனால் மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுனால நாங்களே எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்து உங்களுக்கு அனுப்பிச்சிருவோம். ஸோ உங்கள் கைக்கு வந்து சேர்கிற வரைக்கும் நாங்கள் தானே பொறுப்பு இருக்கு இல்லையா. அதுதானே கொரியர் சார்ஜஸ்லாம் வந்து போட்டிருக்கோம், ப்ரொஃபஷனல் கொரியரில் வந்து நம்ம போட்டிருக்கோம், வாங்குகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க, ஏன் வரல சார் அப்படின்னு. பட் அதுக்கான டைம் கொடுங்க, வெயிட் பண்ணுங்கள். இவ்வளோ பெரிய பாக்ஸில் நம்ம போட்டு அனுப்புகிறோம் சரிங்களா, இவ்வளோ புக்ஸ் இருக்குது போட்டு அனுப்பணும் சரியா. அது கொண்டு வந்து தருவாங்களா, வண்டியில் தான் தருவாங்க. சும்மா ஃப்ளிப்கார்ட் அமேசானில் சும்மா அதில் வெயிட்டே ஒன்றும் இருக்காது, சும்மா ஒரு அட்டைப்பட்டி தான் இருக்கும். அதையே போட்டால் ஒரு வண்டியில் வேனில் தான் கொண்டு வந்து தருவாங்க. அப்போ இது வந்து தரணுன்னா அவங்க அதுக்கு அவைலபிலிட்டி பார்ப்பாங்க. இல்லை சம்டைம்ஸ் நீங்களே கூட போய் முடிஞ்சால் வாங்கிக்கோங்க, பெஸ்ட்டு சரியா. உங்களால் போக முடியுது, பக்கத்தில் இருக்குது அப்படின்னா வாங்கிக்கோங்க. ஸோ இதுதான் எங்களால் பண்ண முடியும். ஸோ நீங்களும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் எடுத்துக்கணும் சரியா. இல்லை சார் எங்களால் என்ன பண்ண முடியாது, போக முடியாதுன்னா அவங்க கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அவங்களே வந்து டெலிவரி பண்ணுற ஏரியாக்களில் பண்ணுவாங்க. ஒரு 80-85% வந்து டோர் டெலிவரி இருக்கும் சரிங்களா. ஒரு சில இடங்களில் வில்லேஜிலோ இல்லை அவுட்டர் சைடுலையோ இல்லைனா போஸ்டல் சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ அது உங்களுடைய கன்வீனியன்ட் தான். ஸோ அது அவைலபிலிட்டியை பொறுத்து. நம்ம அனுப்புறது ப்ரொஃபஷனல் கொரியர், இன்னொன்று வந்து இந்தியா போஸ்ட், 2 ஆப்ஷன் இருக்குது. எது வேணாலும் சூஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க சரியா. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை இவ்வளோ தாங்க விஷயம். ஸோ அடுத்த 2-3 டேஸில் உங்களுக்கு கிடச்சிரும் ஓகேவா. நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷனை கண்டினியூ பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே. ஸோ இதுதான் ப்ராசஸ், இவ்வளோ தாங்க. இது வந்து நீங்கள் அனுப்ப வேண்டிய ஆர்டர் பண்ண வேண்டிய ப்ராசஸ் சரிங்களா. ஸோ புக் ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் எந்த புக்ஸ் வேணுனாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆர்டர் பண்ணிக்கலாம் சரிங்களா. அண்ட் கூப்பனை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த டிஸ்கவுண்ட் இருக்கும். நான் சொல்கிறேன், இது செட்டாக புக்ஸும் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு இந்த கூப்பன் ஒர்க் ஆகும். மீதி வந்து நார்மலாகவே வந்து செட்டாக புக்ஸுக்கு என்ன ஆஃபர் ப்ரைஸோ அதுதான் வந்து வச்சுருப்பாங்க, நீங்கள் அதிலே ஆர்டர் பண்ணிக்கோங்க சரிங்களா. அடிஷ்னலான ஆஃபர் ப்ரைஸ் கொடுக்குறது வந்து அந்த கம்ப்ளீட் செட்டாக புக்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, எனக்கு வந்து உயிரியல் மட்டும் வேணும், ஏன்னா உயிரியல் மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு உயிரியல் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் 9 வேணும், 9ஐயும் நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ அது 2 மட்டும் ஆட் பண்ணுறேன்னா கார்ட்டில் போயிட்டு நாங்கள் என்ன புக்ஸும் ஆர்டர் பண்ணுறோமோ அது இருக்காங்கிறது ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இது வேண்டான்னு நினச்சிங்கன்னா இது தூக்கிடுங்க சரியா. அது வேண்டான்னு நினச்சிங்கன்னா தூக்கிடுங்க. இப்போ இது 2 புக்கும் இருக்கும். இந்த 2 புக்கையும் பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரொசீட் பண்ணி ஆர்டர் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், சேம் ப்ராசஸ். உங்களுக்கு எது வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம், இல்லை காம்போவில் ஆர்டர் பண்ணுறதாலும் ஆர்டர் பண்ணிக்கோங்க சரிங்களா. இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் முன்னாடியே கொடுத்துருக்கேன், அது காண்டாக்ட் பண்ணுங்கள். இது ஆட்டோமேட்டிக்காக மெயில் வந்துடும் சரிங்களா. ஸோ இங்கேயும் இருக்கும் நம்பரு ஓகே, 9994359181 அல்லது 8681859181 சரிங்களா. அந்த மெயின்ஸுக்கான சொல்லியிருந்த எக்ஸ்ட்ரா சோர்ஸ், அடிஷ்னல் சோர்ஸ் புக்ஸ் அதுவுமே வெப்சைட்டில் வச்சிடுறோம். நீங்கள் அதுவுமே கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். வெங்கடேசன் சாரோட புக்ஸாக இருக்கட்டும், இன்னும் சில புக்ஸுமே வந்து பேசியிருக்கோம், கொண்டு வரோம் சரிங்களா. ஸோ நம்மளோட நியூ புக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா லான்ச் ஆகும். நியூ புக்ஸ்னால் ஸ்டாக் இல்லாத புக்ஸுமே லான்ச் ஆகும். இன்னும் சில புக்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுறோம். உங்களுக்கு தேவையான புத்தகங்கள் ஒரே இடத்துல இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. பெஸ்ட்டாக இருக்கும், ரிவ்யூ படிச்சுட்டு வாங்குறவங்கனாலும் வாங்கிக்கோங்க ஓகேவா. தேங்க்யூ. இந்த பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஆர்டர் பண்ண தெரியலன்னா அவங்களுக்கு ஆர்டர் பண்ணி கொடுங்க. இல்லை இந்த வீடியோ அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி எப்படி ஆர்டர் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிவிடுங்க. தேங்க்யூ.